அப்ப காற்றிடை, புவியியல், பிறப்பியல் அனைத்து உயிர்களும் மண்ணில் உள்ள அனைத்து உயிர்களும் பிறப்பதற்கு, தோன்றுவதற்கு காற்று முகமையானதாக இருக்கிறது. அப்ப காற்று இல்லன்னா பிறப்பு இல்லங்கன்னு தான் அவர் சொல்ல வர்றார். காற்றிடை புவியியல், கருதுரு திரவியல். கரு தோன்றுவதற்கான ஒரு உயிரணு இருக்குல்ல, அந்த உயிரணும் காற்றால தான் இயங்குது. அதுவே காற்று இருந்து தான் இயங்குதுங்கிறார். கருதுரு திரவியல், ஆற்றலின் வகுத்த அருட்பெருஞ்சோதி. அது இங்க எப்படின்னா, ஆ ஒரு ஆண்பாலினமும், பெண்பாலினமும் சேர்க்கையின் போது கரு தோன்றுவதற்கு இந்த காற்றும் அதனுடைய ஊடே பணியாற்றுகிறது. அந்த திரவத்தில் காற்றும் ஊடாடி இருக்கிறதுங்கிறத அவர் சொல்ல வர்றார். காற்றிடை புவியியல், கருதுரு திரவியல், ஆற்றலின் வகுத்த அருட்பெருஞ்சோதி. காற்றினில் ஊரியல், காட்டுரு பலபல, ஆற்றலின் அமைத்த அருட்பெருஞ்சோதி. காற்றினில் ஊரியல், ஊரியல் என்றால் உணர்வு. இப்ப காத்து அடிக்குதா, அடிக்கலையாங்கிறத நம்ம எப்படி கண்ணால பார்க்க முடியாது. வேற எந்த வகையிலயும் உணர முடியாது. ஆனா உடல் உணரும். அப்பா சில்லுன்னு இருக்கு, வெக்கையா இருக்கு. இப்படி அந்த அந்த தட்பவெட்ப நிலையை உடல்கள் உணரும். அப்ப அந்த உணரக்கூடிய நிலை இருக்குல்ல, அது அந்த காற்றுல தான் இருக்குங்கிறாரு. காற்றினில் ஊரியல், காட்டரு பலபல, ஆற்றலின் அமைத்த அருட்பெருஞ்சோதி. அந்த உணர்வு பல்வேறு வகைப்பட்டதாக இருக்குங்கிறார். காற்றினில் பெருநிலை, கருநிலை அளவில, காற்றினில் பெருநிலை, கருநிலை அளவில, ஆற்றவும் வகுத்த அருட்பெருஞ்சோதி. ஆற்றவும், முற்றவும், காற்றினில் பெருநிலை, கருநிலை. இப்ப கருநிலைங்கிறது கருப்பொருள் தோன்றுவதற்கான முகமையாக இருக்கிறது.